நம்ம அண்ணாமலையோட கிரிவலம் தான் பார்த்திருப்போம். அந்த மலையில ஏறணும். இங்க பாருங்க அண்ணாமலையார் எப்படி இருக்காருன்னு. திருவண்ணாமலை இது சாதாரண விஷயம் கிடையாது. யோகிக்கெல்லாம் யோகி ரமண மகரிஷி அவர் சொன்னது. இந்த திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா பூலோகத்தின் ஒரு கைலாயம் என்று சொல்லிருக்காரு. கலியுகத்துல இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள், மகான்கள், யோகிகள், முனிவர்கள் எல்லாருக்குமே ஒரு மரகத மலையா வந்து இந்த மலை வந்து காட்சி கொடுக்குது. நம்மளை போற ஒரு பாமர மக்களுக்கு கல் மற்றும் மண்மலையா வந்து காட்சி அளிக்குது. இந்த மலையில வந்து நிறைய சிறப்பு இருக்குங்க, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ நம்ம ரமணர் மகரிஷி ஆசிரமத்துல இருந்து டுவர்ட்ஸ் நம்ம திருவண்ணாமலையில வந்து மேலே ஏற போறோம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான வண்ண மயில் ஒரு நடனம் இருக்கு. ஸோ வாங்க இந்த புனிதமான மலையை நம்ம ஏற ஆரம்பிக்கலாம். ஈவன் இந்த மலையில உட்கார்ந்து மெடிடேட் பண்ண கூட அது எனக்கு வேற லெவல்ல இருக்குங்க. நீங்க கீழே இருந்து பாக்குறதுக்கு திருவண்ணாமலை வந்து எந்த ஒரு மரங்களும் இல்லாம ஒரு பிளைனா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பாருங்க அந்த மலைப்பாதையில வரும்போது எவ்வளவு மரங்கள், ஒரு பசுமையான ஒரு தோற்றத்தை இருக்கு. போற வழியில அப்படியே ஒருத்தரை பார்த்தோங்க. இங்க பாருங்க, ஒரு கண்ணுதான் இல்ல, பட் குளிர்ல பத்துட்டு இருக்காரு. மகான்கள், ரிஷிகள் எல்லாருமே போயிட்டு உள்ளே வந்து அந்த சிவபெருமான அவன் வந்து பரிபூர்ணம் உணர்வதற்காக இந்த இடத்துல வந்து அவங்க தவம் புரிஞ்சிருக்காங்க. பட் இப்ப மக்களும் போனோம் அப்படின்றதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபாரினர்ஸ் தாங்க. ஸோ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு நம்ம சொல்றோம். அந்த தென்னாட்டுல இருக்க நம்மளுக்கு அருமை தெரியணும், எல்லாருமே ஃபீல் பண்ணணும். சோ இந்த அண்ணாமலையோட ஒரு பெரும் ஆற்றல், பேராற்றலை வந்து எல்லாருமே உணரணும். சோ இப்ப அந்த டிவைன் எனர்ஜி இந்த மாதிரி இடத்துல வரும்போது நீங்க நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஸோ ஃபைனலா கந்தாசிரமம் வந்தாச்சு. சூப்பரான ஒரு தெய்வீக ஆற்றல். வாங்க அடுத்தது நம்மளோட வாழ்க்கையா மாத்தின விருப்பாச்சா குகையை பத்தி நம்ம பார்க்கலாம்.